வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி பாஜக மற்றும் RSS பற்றி கடுமையாக சாடல். ராகுல் காந்தி மக்களவையில் பேசிய சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். ஈழத் தமிழர் உரிமைக்காக இறுதி வரை குரல் கொடுத்த ரா சம்பந்தன் நம் நெஞ்சில் நிறைந்தார். வைகோ இரங்கல். கர்நாடகாவில் டெங்கு பரவல் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 9 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானதாக தகவல். 100 கோடி நில மோசடி புகார். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு. தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பு. 2 பேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரும் புழல் சிறையில் அடைப்பு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று மக்களவையில் பேசிய சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 27ஆம் தேதி உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நேற்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விவாதத்தை பாஜ MP அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். விவாதத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். மக்களவை விவாதம் ஒன்றில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஆற்றிய உரையில் பிரதமர் மோடி பாஜக மற்றும் RSS பற்றி கடுமையாக சாடினார். மேலும் அக்னிபாத் திட்டம், விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பிட்டும் மத்திய அரசை அவர் சாடினார். இதற்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அனல் பறந்த விவாதம் நடைபெற்றது. இவ்வாறு எதிர்க்கட்சிகள் தலைவராக ராகுல் காந்தியின் முதல் உரை மக்களவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியதில் சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பாஜக, RSS ஆகியவை குறித்து ராகுல் காந்தி முன்வைத்த விமர்சனங்கள் அவை குறிப்பில் இடம்பெறவில்லை. இந்துக்கள், பிரதமர் மோடி, பாஜக, RSS குறித்த பேச்சில் சில பகுதிகள் நீக்கம் செய்யப்படுவதாக சபாநாயகர் கூறியுள்ளார். जहां भी ये देखते हैं, ये सोचते हैं कि भाई भय कैसे पैदा करें, माइनॉरिटीज को डराते हैं. नहीं, कांग्रेस नहीं डरती आपसे, आप कांग्रेस से डरते हो. हिंसा, नफरत माइनॉरिटीज के खिलाफ, मुसलमानों के खिलाफ, सिखों के खिलाफ, क्रिश्चियंस के खिलाफ. और माइनॉरिटीज ने क्या किया? माइनॉरिटीज ने क्या किया? हर स्फीयर में हिंदुस्तान को रिप्रेजेंट करते हैं, नाम रोशन करते हैं. पत्थर जैसे हिंदुस्तान के साथ एक साथ खड़े हैं, देशभक्त हैं. और आपने सारे के सारे माइनॉरिटीज पर आक्रमण किया, उनके खिलाफ हिंसा, नफरत फैलाई. ஈழத் தமிழர் உரிமைக்காக இறுதி வரை குரல் கொடுத்த ரா சம்பந்தன் மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈழத் தமிழர் வாழ்வுரிமைக்காக இறுதி மூச்சு அடக்கும் வரை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சர்வதேச அளவிலும் குரல் கொடுத்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரான ரா சம்பந்தன் தனது 91வது வயதில் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக மறைந்தார் என்ற செய்தி அறிந்து ஆறா துயர் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். 1956ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியில் இணைந்த ரா சம்பந்தன் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திரிகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக 1977ஆம் ஆண்டு இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினரானதாக வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை அரசியல் அமைப்பின் 6வது சட்ட திருத்தம் தனி நாடு கோரிக்கைக்கு எதிராக இருப்பதை கண்டித்து கருப்பு ஜூலை எனும் தமிழின படுகொலை நடந்த 1983ஆம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற அவைகளை புறக்கணித்தது. இதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ரா சம்பந்தன் விலக்கி வைக்கப்பட்டதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், இணை பொருளாளர் ஆகிய பொறுப்புகளில் ரா சம்பந்தன் பணியாற்றியதையும் வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக நாவலர் அமிர்தலிங்கம் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரா சம்பந்தன் அந்த காலகட்டத்தில் ஈழத் தமிழர் உரிமைக்காகவும் சிறுபான்மையினரான இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்ததையும் வைகோ
நினைவு கூர்ந்துள்ளார். 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் துயரத்திற்கு பின்னர் தமிழர் வாழும் பகுதிகளில் ராணுவ ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும். ஈழத் தமிழர் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களின் அத்துமீறிய குடியேற்றம், சிங்கள அரசால் காணாமல் ஆக்கப்பட்ட ஈழத் தமிழர்களின் அவலம் என ஈழத் தமிழர்களுக்கு அனைத்து வகையிலும் சம உரிமை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து ரா சம்பந்தன் குரல் கொடுத்ததையும் வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். ரா சம்பந்தனின் மறைவு ஈழத் தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் பேரிழப்பு என தெரிவித்துள்ள வைகோ, அவரது மறைவால் பரிதவிக்கும் அவருடைய தமிழரசு கட்சியினருக்கும் அவரது இல்லத்தினருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நில மோசடி புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வாங்கல் குப்புச்சி பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் வாங்கல் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தார். அந்த மனுவில் சுமார் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் சொல்லும் 4 பேருக்கு எழுதி தரும்படி மிரட்டினார். தான் அதற்கு முடியாது என சொன்னவுடன் அங்கிருந்த அடையாளம் தெரியாதவர்கள் தன்னை அடித்து கொலை மிரட்டல் விடுத்தனர். இந்நிலையில் போலியான சான்றிதழை கொடுத்து எனது சொத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். இதனை நான் உடனடியாக கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அசல் ஆவணங்கள் என்னிடம் உள்ளது, போலியான சான்றிதழை கொடுத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்து அசல் ஆவணங்களை கிரயம் பெற்ற நபர்களிடம் ஒப்படைக்க கூடாது என கூறி மனு கொடுத்திருந்தேன். எனவே மேற்படி நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி எனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்கி தனது 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை மீட்டு தர வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 3 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் டெங்கு பரவல் நாளுக்கு நாள் அதிகரிப்பால் 8 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியான நிலையில் நேற்று ஒருவர் இறந்துள்ளார். கர்நாடகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. கர்நாடகத்தில் 93,000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி தென்பட்டுள்ளது. அவர்களுக்கு சோதனை நடத்தப்பட்டதில் பெங்களூரில் மட்டும் 310 பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பதும், பெங்களூரு புறநகர் மாவட்டத்தில் 467 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதியாகியுள்ளது. பெங்களூருவில் ஏற்கனவே 80 வயது மூதாட்டி உட்பட 2 பேர் டெங்கு பாதிப்பால் பலியாகி இருந்தனர். இந்நிலையில் கக்கதாசபுராவை சேர்ந்த 27 வயது வாலிபர் டெங்கு காய்ச்சல் பாதித்து நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 1742 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகத்தில் ஏற்கனவே 8 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியான நிலையில் நேற்று ஒருவர் இறந்துள்ளார். இதன் மூலம் டெங்கு பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. தஞ்சையில் என்ஐஏவால் கைது செய்யப்பட்ட 2 பேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு இளைஞர்களை சேர்த்தது தொடர்பாக சென்னை, தஞ்சை, ஈரோடு உள்ளிட்ட 10 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று முன்தினம் அதிரடி சோதனை நடத்தினர். தஞ்சாவூரில் ஹிஷாப் உத்தகீர் என்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என கருதப்படும் 4 பேரின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை செய்து செல்போன்கள், ஹார்ட் டிஸ்குகள், பென்டிரைவ்கள், சில புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் ஆகிய இருவரையும் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டி நேற்று முன்தினம் இரவு சைதாப்பேட்டையில் உள்ள நீதிபதியின் வீட்டிற்கு சென்று நீதிபதி இளவழகன் முன்பு கைது செய்யப்பட்ட 2 பேரையும் ஆஜர்படுத்தினர். இதனை அடுத்து ஜூலை 5ஆம் தேதி வரை அவர்களை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பாலஸ்தீன போராட்டம் நடத்த முயன்ற இந்திய பெண் கேரளா செல்ல சிங்கப்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சிங்கப்பூரில் மற்ற நாடுகளின் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த அனுமதி இல்லை. குறிப்பாக இஸ்ரேலுடன் சிங்கப்பூர் நெருக்கமான உறவு கொண்டிருப்பதால் காசா விவகாரத்தில் போராட்டங்களை நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய வம்சாவழியான கோகிலா பார்வதி அண்ணாமலை என்பவர் 2 நபர்களுடன் சேர்ந்து அனுமதியின்றி பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் நடத்த ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது.
இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள பார்வதி கேரளாவில் உள்ள தனது தாத்தா பாட்டியை சந்திக்க அனுமதி கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பிப்ரவரிக்கு முன்பாக திட்டமிட்ட பயணம் இது என்பதால் நீதிமன்றம் அவருக்கு 10,000 சிங்கப்பூர் டாலர் பிணையுடன் கேரளா செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. சிறை அலுவலர்கள், உதவி சிறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் அரசு பணிகளுக்கு ஆட்களை நியமிப்பது வழக்கம். அந்த வகையில் நடந்து முடிந்த தேர்வில் வெற்றி பெற்ற 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் பிஓபி வண்டிகளை சிஸ்தோ நிறுவனம் மற்றும் தியானபூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் வழங்கினர். சென்னை மாநகராட்சி 14வது மண்டலம் 183வது வார்டில் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் சிஸ்தோ நிறுவனம் மற்றும் தியாக பூமி அறக்கட்டளை நிறுவனங்களிடம் இருந்து நன்கொடை பெறப்பட்டு நமது பாலவாக்கம் பகுதியில் தேவையான பிஓபி வண்டிகளை மக்களின் பயன்பாட்டிற்காக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் தமிழரசி சோமுவிடம் சிஸ்தோ நிறுவனம் மற்றும் தியானபூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் வழங்கினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பகுதியில் புகையிலை பொருட்கள் குடோனில் பதுக்கப்படுவதாக தொடர்ந்து காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் மீன்சுருட்டி காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பெங்களூரில் இருந்து மூட்டை மூட்டையாக விற்பனைக்கு காரில் கொண்டு வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை மீன்சுருட்டி காவல்துறையினர் கைப்பற்றினர். அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க கோரி தமிழ்நாடு திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நலசங்கத்தின் சார்பில் பல்வேறு திரைப்பட நடிகர்கள் வேடமிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் செட்டிக்குறிச்சி கிராமத்தில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கிய கனிமவளத்துறை மற்றும் வருவாய்த்துறையினரை கண்டித்து அப்பகுதி மக்கள் கடைகளை அடைத்தும் கருப்பு கொடி கட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து விவசாயி செந்தூர் பாண்டியன் கூறினார். கைத்தார் யூனியன் செட்டிக்குறிச்சி பஞ்சாயத்து இதில் 7 வருஷமா கோரி ஒவ்வொரு கோரியா ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கோரி இப்போ 7வது கோரி இப்போ வந்து ஊர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேற்க கோரி ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் அந்த கோரிக்கெல்லாம் அதிகாரிலாம் போயிட்டு வந்து ஒரு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவங்க இதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களா, எது செய்கிறாங்களா, நாங்கள் சொல்றதுக்கு எதுவுமே செய்யலாம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு பாதிப்புன்னு கேட்டாங்க. அதிகாரி வந்து இந்த மாதிரி தூசி வருது, வெடி போட்டால் வீட்டில் வளருது அப்படின்னு சொன்னோம். அதை அலற விடாமல் வேட்டை பைய போட சொல்கிறோம். வேட்டை பைய போட்டால் எப்படி போட முடியும்? பைய போடுறது தூசி வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், பச்சை தூசி வச்சு நாங்கள் கட்டி மறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதையும் மறைக்கவும் செய்யலை, எதுவும் செய்யலை. அவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே இந்த இருக்க கோரி நாங்கள் மனு கொடுத்ததுக்கு எதுவுமே எங்களுக்கு சொல்லலை, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து புதுசாக ஊருக்கு மேற்க 100 அடிக்கு 100 மீட்டர் பக்கத்தில் கோரி ஆரம்பிக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த அதிகாரி இன்னும் பார்க்க போகிறேன். டேரக்டாக எங்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கருப்பு கொடி கடை அன்னைக்கு எல்லாரும் கடை அடைப்பு சொல்லி தூத்துக்குடிக்கு நாங்கள் கலெக்டர் வந்து எங்கள் மனு கொடுக்க போயிருக்கிறோம். என்னென்ன பாதிப்பு இருக்கு அவங்களுக்கு? வந்து பாதிப்பு வந்து விவசாயம் ரொம்ப போச்சு. விவசாயம் பூரா அடிக்கிற தூசி பூரா எங்கள் விவசாயத்தை ஒட்டி அதிகமாக நோய் தான் பரவுது. மாசூரே வர மாட்டாங்க. அப்போ நாங்கள் மாதம் வரும் நாங்கள் சுட்ட வட்டிக்கு சளிச்சு போனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யறது? அப்போ விவசாயத்தை விட்டு நாங்கள் கூலி வரைக்கும் தான் கொஞ்சம் கட்டுமான வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க அதிகம் தான் பார்த்து உங்களுக்கு தூசி வரா நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இவங்க என்னதான் வந்து பார்த்துக்கிடுவாங்க? பச்சை தண்ணி கேட்டிருக்கு. எங்கே பச்சை தண்ணி கேட்டிருக்காங்க? 2 கிலோமீட்டருக்கு மேலே வச்சு இப்போ ஊர் ஓரத்தையும் கோரி ஆரம்பிச்சா இப்படி வர ஊர் பக்கத்தில் அடிச்சா 100 மீட்டருக்கு கல் வருமா வராதா? கல் வரதான் செய்யும்.
அதுக்கு தான் நாங்கள் நீங்கள் தூத்துக்குள்ள போகிறோம் ஆரம்பரம் பண்ணிக்குவோம். இருந்தாலே பாருங்க டேரக்டாக யார் தலைமையும் கிடையாது, ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்தோம். கரூரில் உள்ள நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் 3 புதிய சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக AP மகாபாரதி பணியாற்றி வருகிறார். அவர் நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் ஆஞ்சியோ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை முடித்து ஊர் திரும்பிய ஆட்சியர் AP மகாபாரதி ஓய்வின்றி மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்று மனுக்களை பெற்றார். தொடர்ந்து அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உங்கள் பிரார்த்தனை தான் என்னை காப்பாற்றியது என்று நன்றி கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் கிராமத்தில் உள்ள கிணற்றில் இருந்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு தேவையான நீரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கிணற்றிற்கு அருகே தனிநபர் ஒருவர் தற்பொழுது வீடு கட்டி வருவதாகவும், மேலும் கிணற்றின் பெரும்பாலான பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகத்திடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியம் வாலிகண்டாபுரம் கிராமத்தில் 2வது வார்டில் குடிநீர் கிணறு கிட்டத்தட்ட 50 வருஷமாக மக்கள் அங்கே உள்ள நடுத்தர பொதுமக்கள் அதை அனுபவிச்சுட்டு வராங்க. அதில் பக்கத்தில் உள்ள முத்துசாமி என்றவர் அந்த கிணத்தை ஒட்டி சுவர் எழுப்பி ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு அங்கே தண்ணி பிடிக்க போகும் பொதுமக்களை இடையூறு பண்ணிவிட்டு தண்ணி பிடிக்க விடாமல் இடையூறு பண்ணுறாரு. அதே விஷயமாக அந்த ஆக்கிரமிப்புகளை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட அம்மா கலெக்டரிடம் பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்களிடம் மனு கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பை எடுத்துக் கொடுக்கணும், பொதுமக்கள் சேர்ந்து கூட்டுமே மனு கொடுக்க வந்திருக்கிறோம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களால் தங்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என கூறி நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொண்டபாளையத்தில் அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நாளை மற்றும் நாளை மறுநாள் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன போராட்டம் நடத்த முயன்ற இந்திய பெண் கேரளா செல்ல சிங்கப்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சிங்கப்பூரில் மற்ற நாடுகளின் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை. குறிப்பாக இஸ்ரேலுடன் சிங்கப்பூர் நெருக்கமான உறவு கொண்டிருப்பதால் காசா விவகாரத்தில் போராட்டங்களை நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய வம்சாவழியான கோகிலா பார்வதி அண்ணாமலை என்பவர் 2 நபர்களுடன் சேர்ந்து அனுமதியின்றி பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் நடத்த ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள பார்வதி கேரளாவில் உள்ள தனது தாத்தா பாட்டியை சந்திக்க அனுமதி கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பிப்ரவரிக்கு முன்பாக திட்டமிட்ட பயணம் இது என்பதால் நீதிமன்றம் அவருக்கு 10,000 சிங்கப்பூர் டாலர் பிணையுடன் கேரளா செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரதமர் மோடி பாஜக மற்றும் RSS பற்றி கடுமையாக சாடல். ராகுல் காந்தி மக்களவையில் பேசிய சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். ஈழத் தமிழர் உரிமைக்காக இறுதி வரை குரல் கொடுத்த ரா சம்பந்தன் நம் நெஞ்சில் நிறைந்தார். வைகோ இரங்கல். கர்நாடகாவில் டெங்கு பரவல் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 9 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானதாக தகவல். 100 கோடி நில மோசடி புகார். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு.
தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பு 2 பேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரும் புழல் சிறையில் அடைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.